Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Exercise 6.3. Seventh question பாருங்க. If A vector is equal to I cap plus 2j cap plus 3k cap, B vector is equal to 2I cap minus j cap plus k cap, and C vector is equal to 3I cap plus 2j cap plus k cap, and A vector cross B vector cross C vector is equal to LA vector plus MB vector plus NC vector. Find the value of L, M and N அப்படின்னு கேட்குறாங்க. கிளியரா LMN வேல்யூவை இது கூட கம்பேர் பண்ணும். ஸோ கொடுத்துருக்க வேல்யூ LA வெக்டர் MB வெக்டர் NC வெக்டரை A வெக்டர் கிராஸ் B வெக்டர் கிராஸ் C வெக்டரோட கம்பேர் பண்ணும்போது இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னன்னு அப்படின்னு எடுத்து எழுதிட்டாலே போதும். ஸோ கிவன் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். சொல்யூஷனில் A வெக்டர் இஸ் ஈக்குவல் டு I cap 2j cap plus 3k cap, B vector 2I minus j plus k, C vector 3I plus 2j plus k. ஸோ 3 வெக்டர் எழுதிட்டோம். இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா A vector cross B vector cross C vector is equal to LA vector plus MB vector plus NC vector. இப்போ LHS பார்ட் மட்டும் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. LHS பார்ட் என்ன இருக்குன்னா A vector cross B vector cross C vector. ஆக்சுவலாக இது நம்ம கொஞ்சம் மாற்றி எழுதிக்கலாம், ஏன்னா மேட்ரிக்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா A vector dot C vector into B vector minus A vector dot B vector into C vector. இதை எப்படி மாற்றி எழுதிட்டு சால்வ் பண்ணலாம், ஏன்னா இந்த கால்குலேஷன்ஸ் ஈஸி. டாட் ப்ராடக்ட் கால்குலேஷன் ஈஸி, மேட்ரிக்ஸ் கால்குலேஷன் கொஞ்சம் கஷ்டமாகும். A vector dot இப்போ C vector கண்டுபிடிச்சிடலாம். A vector வேல்யூ I cap plus 2j cap plus 3k cap into 3I cap plus 2j cap plus k cap, which is equal to 1 into 3, 3, 2 2s are 4, 3 1s are 3, answer 10. Next A vector dot B vector, I cap plus 2j cap plus 3k cap into B vector ஓடு எழுதிக்கலாம். 2I minus j plus k. இப்போ மல்டிபிள் பண்ணலாம். 1 into 2 2, 2 into minus 1 minus 2, 3 1s are 3. இது ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டோன்னா 3. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எழுதிடலாமா? ஃபஸ்ட்டு வந்து 10 into B வெக்டர் மைனஸ் 3 into C வெக்டர். இப்போ இது கூட நம்ம கொஷனில் கொடுத்ததை கம்பேர் பண்ணும் இல்லையா? இது ரெண்டும் கம்பேர் பண்ணி தானே எழுத முடியும். கிவன் என்ன கொடுத்துருந்தாங்க? A வெக்டர் கிராஸ் B vector cross C vector is equal to L into A vector M into B vector plus N into C vector கொடுத்துருந்தாங்க. இப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். 10B vector minus 3C vector, that is equal to LA vector plus MB vector plus NC vector. இப்போ A vectorே இல்லை, அப்போ L ஓட வேல்யூ 0, M ஓட வேல்யூ 10, N ஓட வேல்யூ -3. அவ்வளோதான் சம். ரொம்ப ஈஸி இல்லையா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 8th கொஸ்டின் பாருங்கள். இஃப் A cap, B cap, C cap are the 3 unit vectors such that B cap and C cap are non-parallel. B capும் C capும் non-parallelனு கொடுத்துட்டாங்க, parallel இல்லை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. and A cap cross B cap cross C cap is equal to 1/2 B cap னு கொடுத்துட்டாங்க. Find the angle between A cap and C cap. இது ரெண்டுத்தோட ஆங்கிள்ஸ் கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஷினை கவனமாக பார்க்கலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கோங்க. கிவனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A cap வெக்டர் எழுத பார்த்துட்டேன். A cap cross B cap cross C cap is equal to 1/2 B capனு கொடுத்துருக்காங்க. B and C நான் பேரலல்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் நான் என்ன பண்ணுறேன்னா மாற்றி எழுதிக்க போகிறேன். எப்படி மாற்றி எழுதுவோம்? A cap
டாட் சி கேப் இன்ட்டு பி கேப் மாற்றி எழுதலாமா மைனஸ் ஏ கேப் டாட் பி கேப் இன்ட்டு சி கேப் இஸ் ஈக்குவல் டு 1/2 பி கேப். இப்போ இந்த ரெண்டு வேல்யூ இருக்குல்ல இது கான்ஸ்டண்ட்டாக தானே வரும். மல்டிபிள் பண்ணால் ஏ கேப் டாட் சி கேப்பை மல்டிபிள் பண்ணால் ஏதோ ஒரு நம்பர் வரும். அதே மாதிரி ஏ கேப் டாட் பி கேப்பை மல்டிபிள் பண்ணாலும் எனக்கு ஒரு நம்பர் தானே வரும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லெட் ஏ கேப் டாட் சி கேப் இஸ் ஈக்குவல் டு லாம்டா நம்மளா ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். அண்ட் ஏ கேப் டாட் பி கேப் இஸ் ஈக்குவல் டு நியூ. இந்த ரெண்டுத்துக்கும் நான் ரெண்டு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறேன் சரிங்களா. அப்போ எப்படி எழுதுவோம் லாம்டா இன்ட்டு பி கேப் மைனஸ் நியூ இன்ட்டு சி கேப் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு பி கேப். பி கேப் இருக்குது இங்கேயும் பி கேப் இருக்கா இந்த சைடு கொண்டு வந்துடலாமா. ஓகேங்களா இது ரெண்டுத்தையும் ஒரே இடம் எடுத்துகிட்டு வந்துடலாம். லாம்டா இன்ட்டு பி கேப் மைனஸ் நியூ இன்ட்டு சி கேப் மைனஸ் 1/2 இன்ட்டு பி கேப் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ரெண்டுத்துலையுமே பி கேப் இருக்கா. அப்போ எப்படி எழுதலாம் லாம்டா மைனஸ் 1/2 இன்ட்டு பி கேப் மைனஸ் நியூ இன்ட்டு சி கேப் இஸ் ஈக்குவல் டு 0. அண்ட் நம்ம கொஷனில் இன்னொன்று கொடுத்துட்டாங்க பி கேப் அண்ட் சி கேப் ஆர் நான் பேரலல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா கொஷின்ல. நான் பேரலல் வெக்டர்ஸ். நான் பேரலல் வெக்டர்ஸ்னா என்ன அர்த்தம் பி கேப் அண்ட் சி கேப் ஆர் நான் கொலீனியர் வெக்டர்ஸ். இப்போ இந்த கண்டிஷன் வச்சு நான் என்ன சொல்லலாம்னா இதுவும் 0 இதையும் ஈக்குவல் டு 0 எடுத்துக்கலாம் இந்த டேர்மையும் ஈக்குவல் டு 0 எடுத்துக்கலாம் சரிங்களா. லாம்டா மைனஸ் 1/2 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம் அண்ட் நியூ ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். இப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு எடுத்துக்கலாமா மைனஸ் அண்ட் சைட் போனால் ப்ளஸ் 1/2 நியூ ஆல்ரெடி ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம லாம்டா இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எடுத்தோம் ஏ கேப் டாட் சி கேப் எடுத்தோமா. நியூ வந்து ஏ கேப் டாட் பி கேப்னு எடுத்தோமா. அதை மாற்றி எழுதிக்கலாமா. லாம்டா இருக்கிற இடத்துல நான் இப்போ என்ன எழுத போகிறேன்னா ஏ கேப் டாட் சி கேப் இஸ் ஈக்குவல் டு 1/2. நமக்கு லாஸ்ட் லைனில் ஏ கேப் டாட் சி கேப் இஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு இருக்கா. ஆங்கிள் பிட்வீனும் ஏ கேப் அண்ட் சி கேப் தானே கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்கேலர் ப்ராடக்ட் வச்சு நான் எப்படி இதை மாற்றி எழுதுறேன் பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் ஏ கேப் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் சி கேப் இன்ட்டு காஸ் தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு 1/2. கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க ஏ கேப் பி கேப் சி கேப் வந்து யூனிட் வெக்டர்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ கேப்பும் மாடுலஸ் ஆஃப் சி கேப்போட வேல்யூ 1 தானே இருக்கும். அது எழுதிக்கலாமா 1 into cos theta is equal to 1/2. 1 into 1 same. இப்போ cos theta is equal to 1/2 மட்டும் பேலன்ஸ் இருக்குமா. cos டேபிளில் 1/2 எப்போ வரும் பாருங்கள். cos டேபிளில் 60 டிகிரியில் வரும். அப்போ தீட்டாவோட வேல்யூ என்னது 60 டிகிரி ஆர் 5/3ன்னு எழுதிட்டா போதும். கிளியரா இது ஆங்கிள் பிட்வீன் ஏ கேப் அண்ட் சி கேப். therefore the angle between A cap and C cap is ரெண்டுமே எழுதலாம் 60 degree or 5/3 அப்படின்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் ரொம்ப ஈஸியான சம் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமான கொஸ்டினும் கூட இல்லையா. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.